السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. أحسن كما أحسن الله إليك. وقال نبينا صلى الله عليه وسلم من نفس عن مؤمن كربة من كرب الدنيا نفس الله عنه يوم القيامة أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நபியார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீகள், தபா தாபீகள், இமாம்கள், முஸன்னிஃபீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திதீன்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், முஜ்தஹீன்கள், மஷாயிக்மார்கள், உலமாக்கள், மேலும் இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. உலகத்திலே மனிதனுடைய வாழ்க்கை என்பது நிரந்தரமானதல்ல. மனித வாழ்க்கையில் இன்பம் என்பதும் உண்டு, துன்பம் என்பதும் உண்டு. இன்னமால் ரசூலி யுஸ்ரா, நிச்சயமாக கஷ்டத்துடன் லேசும் இருக்கிறது என்பதாக இறைவன் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். இன்பத்தை மாத்திரம் உலகத்தில் புசிக்க முடியாது, துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டும். கொடுக்கப்படக்கூடிய துன்பத்தை கண்டு அதில் என்னென்ன படிப்பினைகள் பெற்றுக்கொள்ள முடியுமோ அதையெல்லாம் மனிதன் அடைந்து கொள்ள வேண்டும். சமீபமாகவே இந்தியா முழுவதும் ஒரு போக்கஸாக எல்லோருடைய நாவிலும் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு முக்கிய விஷயம் கடவுள் நகரம் என்று அழைக்கப்பட்ட கேரளத்தினுடைய வயநாட்டிலே நடந்த நிலச்சரிவை குறித்து சமூகத்தில் ஆங்காங்கே பேசப்படக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட தற்போது வரைக்கும் 316க்கும் மேற்பட்டவர்கள் அந்த நிலச்சரிவில் சிக்கி மரணித்திருக்கிறார்கள் என்ற செய்திகளிலும் நாம் ஊடகத்தின் வாயிலாக, வலையொலிகளின் மூலமாக, முகநூல்களின் வழியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருடங்களும் பேரிடர்களை சந்திக்கக்கூடிய, இயற்கை சீற்றங்களை சந்திக்கக்கூடிய இந்தியாவினுடைய முக்கிய மாநிலமான கடவுள் தேசம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கேரளா பெயர்பெற்றுக் கொண்டே இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். சென்ற வருடங்களும் கூட, அதற்கு முன்பும் கூட வருடா வருடம் ஏதாவது ஒரு பேரிடர்களை, இயற்கை சீற்றங்களை அந்த மாநிலம் சந்தித்துக் கொண்டேதான் இருக்கிறது. உலகத்தினுடைய முதல் பேரிடரை சந்தித்தது ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களினுடைய கூட்டத்தார்கள் தான். இறைவன் மிகப்பெரிய வெள்ள பிரளயத்தை ஏற்படுத்தினான். வானம் தண்ணியை பொழிந்தது, மழையை பொழிந்தது. பூமி தன்னுள்ள தண்ணீரை எல்லாம் கக்கியது. எங்கு பார்த்தாலும் மழை வெள்ளங்கள். உலகம் முழுவதும் மிகப்பெரிய பேராபத்தை கொடுத்து அந்த காபிர்கள் இறை நிராகரிப்பார்கள், அழிக்கப்பட்டார்கள் என்ற வரலாறை இறைவன் திருமறையில் சொல்லி காட்டுகிறார்.
உலகத்தினுடைய முதல் பேரிடர் நடந்தது ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய காலத்தில் தொடங்கி தற்போது வரைக்கும் எத்தனையோ பேரிடர்கள், எத்தனையோ இயற்கை சீற்றங்கள் எங்கு நாம் நிறைய பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம். திடீரென்று நிலநடுக்கங்கள், திடீரென்று தீ விபத்துகள், திடீரென்று இப்படியாக ஒவ்வொரு திடீரென்று சுனாமிகள், இப்படியாக நிறைய இயற்கை பேரிடர்களை சமூகம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த இயற்கை சீற்றங்கள் என்பது உலகத்தினுடைய காரணம்தான் என்று சொல்லி சாயம் பூசினாலும் கூட இது இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. உலகத்தினுடைய எந்த அசைவுகளாக இருந்தாலும், எந்த சீற்றங்களாக இருந்தாலும் அவனுடைய அனுமதியின்றி நடக்காது என்பதுதான் உண்மையான ஒரு செய்தி. கிட்டத்தட்ட கேரளால தென்மேற்கு பருவமழை மே மாதத்தினுடைய கடைசியில தொடங்கி தற்போது வரைக்கும் ஓய்வில்லாமல் கடுமையான மழை. குறிப்பாக வயநாட்டில் கிட்டத்தட்ட 52 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. 28ஆம் தேதி 29ஆம் தேதி ஜூலை மாசம் கிட்டத்தட்ட 48 மணி நேரத்துல 57 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஜூலை 30ஆம் தேதி கடுமையான நிலச்சரிவு என்பது அங்கே ஏற்படுகிறது. அந்த 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 2 மணி அளவுல அதிகாலையில என்ன செய்து நிலச்சரிவு ஏற்படுது, முதல் நிலச்சரிவு. அதுக்கடுத்து 4 மணிக்கு இன்னும் பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு தங்களினுடைய உடைமைகளை இழந்து, தங்களினுடைய உயிர்களை இழந்து கடுமையான பாதிப்பிற்குள்ளானார்கள் என்ற செய்திகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். தொடர்படியாக நாம் செய்திகளில் பார்க்கும் போது மனங்கள் எல்லாம் மனம் வலிக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் மனம் நடக்கக்கூடிய அளவிற்கு நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த உம்மா போய், இந்த வாப்பா போய், இந்த சுகூத்துக்கள் போய், இந்த ஜீவித நொக்க போய், இந்த வீடொக்க போய், எல்லாம் நசிப்பிச்சு போய் என்று அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அவர்கள் சொல்லக்கூடிய வாசைகள் வேறாக இருந்தாலும் கூட அதை கேட்கும் போது மனமெல்லாம் வெந்து போகக்கூடிய அளவிற்கு, நொந்து போகக்கூடிய அளவிற்கு நடக்கக்கூடிய ரீதியில் இருக்கிறது. சமீபத்திலும் கூட ஒரு 3 மணி நேரத்திற்கு முன்பாக கரையேற முடியாமல், கரை சேர முடியாமல் 3 குழந்தைகளை அங்குள்ள வீரர்கள் மீட்டெடுத்தார்கள் என்ற செய்தியையும் பார்க்க முடிந்தது. இன்னும் கூட அங்குள்ள பதஷ்டங்கள் முடியவில்லை. இன்னும் கூட எத்தனையோ உடல்கள் கண்டெடுக்கப்படவில்லை. அங்கே கடவுளின் தேசம் என்று அழைக்கப்பட்ட வயநாடு, எங்கு பார்த்தாலும் ரம்மியமான தோற்றமாக காட்சியளித்த வயநாடு இன்று மரண ஓடங்கள் நிறைந்ததாக, அந்த நாடு அழக்கூடிய ஒரு நாடாக, எங்கு பார்த்தாலும் மரண ஓடங்கள், எங்கு பார்த்தாலும் மனித உடல்கள், எதை விதித்தாலும் மனித உடல்களை விதிக்கக்கூடிய சூழல்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பதை பார்க்க முடிகிறது. ஒரு ஆசிரியர் பேட்டி கொடுக்கிறார், என் பள்ளியினுடைய 70 குழந்தைகள் இன்று இல்லை. என்னுடைய ஸ்கூல்ல, எங்க ஸ்கூல்ல படிச்ச 20 குழந்தைங்க இன்னைக்கு இல்லை. எல்லா குழந்தைகளும் இந்த நிலச்சரிவில் சிக்கி மரணம் எய்து விட்டார்கள். அவர்களினுடைய உடல்கள் கூட இன்று கண்டெடுக்கப்பட முடியவில்லை என்று அந்த ஆசிரியர் பேட்டி அளிக்கிறார். இது மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், இது இறைவன் நடத்தக்கூடிய விஷயங்கள், இது மனிதனுடைய மூளைக்கும் அப்பாற்பட்டது. உலகத்தினுடைய பஞ்சபூதங்களையும் அடக்கி ஆளக்கூடியவன் இறைவனாக இருந்து கொண்டிருக்கிறான். காற்று என்பது மனிதன் வசமல்ல, நீர் என்பது மனிதன் வசமல்ல. உலகத்தினுடைய எல்லா ரப்பினுடைய கைவசம் இருக்கிறது என்பதை சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, படிப்பினைகளை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவ்வப்போது இறைவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் கூட நிறைய பேர் சமூகத்தில் பேசுவது உண்டு, என்ன அவங்க செஞ்ச பாவத்தினாலதான் எல்லாம் சாப்பிடுறாங்க, திடீர்னு மௌத்தா இருக்கிறாங்களா, எல்லாம் அவங்க செஞ்ச பாவம், அதனாலதான் மௌத்தா போயிடுறான். ஆக்சிடென்ட் ஆகி மௌத்தா போயிருப்பாங்க, விபத்துல மௌத்தா போயிருப்பாங்க.
எல்லாம் அவன் செஞ்ச பாவம், அவன் நல்லவே இல்லை, அதனாலதான் மூத்தா இருக்கிறான். சில பேர் எல்லாம் இருப்பது உண்டு, ஏதாவது விபத்துக்களினால் மரணம் எய்தினாலோ அல்லது நீரிலே இறந்து கிடந்தாலோ இது போன்ற தீ விபத்துகள் ஏற்பட்டாலோ இயற்கை பேரிடர்களில் வஃபாத்தாகி விட்டார்களோ இவர்கள் எல்லாம் இறைவனின் கோபத்திற்கு ஆளானவர்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களினுடைய மையத்தை தீனாரை கூட பார்க்காதவர்கள் ஏராளமானவர்கள். இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுகிறது? திடீர் மரணங்கள் என்பது நல்லதா கெட்டதா? திடீர் மரணங்களை பற்றி இஸ்லாம் என்ன பேசியிருக்கிறது என்பதை பார்க்கும் போது திடீர் மரணங்கள் என்பது நல்லவர்களுக்கும் வரலாம், கெட்டவர்களுக்கும் வரலாம். கெட்டவர்களுக்கும் இறைவன் திடீர் மரணங்களை கொடுப்பான், நல்லவர்களுக்கும் கொடுப்பான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடமிருந்து அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் சஅல்து ரசூலல்லாஹ் அன் ஃபுஜஅத்தில் மௌதி. யா ரசூலல்லாஹ், திடீரென்று மரணங்கள் வருகிறது, இதை பற்றி என்ன என்பதாக நான் ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்டேன். பெருமானார் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ய ராஹத்துல் லில் முஃமினி வ அஹ்தத்து அஸஃபின் லில் ஃபாஜிரி. பெருமானார் அழகாக சொன்னார்கள், இந்த திடீர் மரணங்கள் நல்லவர்களுக்கு ராஹத், நல்லவர்களுக்கு நல்ல ஓய்வான மரணம், கெட்டவர்களுக்கு தான் இது கை சேதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். பாவிகளுக்கு இது கெட்டதாக இருக்கும், நல்லவர்களுக்கு இது நல்லதாக இருக்கும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். ஆகவே யாரையும் எந்த ஆத்மாக்களையும் திடீர் மரணங்கள் ஏற்படும் போது அவன் செஞ்ச பாவத்தினாலதான் கக்குன்னு போயிட்டான், இப்படியான வார்த்தைகளை நாம் மிகவும் கவனமாக கையாள வேண்டும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். செஞ்ச அநியாயத்தினால நிறைய வாட்ஸ்அப்பினுடைய வலைதளங்களில் நாம் பார்க்கிறோம், முகநூல்களில் பார்க்கிறோம். அங்கே கமெண்ட் எழுதக்கூடிய நிலையில் தவறுதலாகவும் தவறான சிந்தைகளாகவும் வைத்துக் கொண்டு அவர்கள் செய்த பாவங்களினால் இறைவன் அழித்து விட்டான் என்பதாக புரிந்து கொண்டு தவறான புரிந்துணர்வுகளை தங்களினுடைய கருத்துக்களாக நச்சு கருத்துக்களாக வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. திடீர் மரணங்களை விட்டு பெருமானார் பாதுகாப்பு தேட சொல்லி இருக்கிறார்கள். இருந்தாலும் திடீர் மரணங்கள் நிகழும் போது, பேரிடர்களால் மரணங்கள் நிகழும் போது அது பாவத்தினால் தான் வந்தது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் அடியோடு கண்டிக்கிறது. பெருமானார் இப்படி துஆ செய்திருக்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹதுமி. ரப்பே, கட்டிட இடுபாடுகளிலோ நிலச்சரிவுகளின் மூலமாகவோ நான் வஃபாத்தாகுவதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். வ அஊது பிக்க மினத் தரத்தி, மேலிலிருந்து உயரமான இடத்திலிருந்து பள்ளத்தில் விழுந்து மரணம் எய்துவதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பெருமானார் இப்படியும் துஆ செய்திருக்கிறார்கள், நீரில் மூழ்கி மௌத்தாகுவதையும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், தீ விபத்துகளினால் மரணம் எய்துவதையும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், வயதும் தள்ளாடும் வயதிலே இருந்து கொண்டு மரணமாகுவதையும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக பெருமானார் நிறைய அம்சங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த துஆக்களையும் நாம் அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும். ரப்பே, நான் கடைசி வேளையிலே கலிமா சொன்ன நிலையிலே என்னுடைய மௌத்தை கொடு ரப்பே, என்னுடைய மௌத்தை திடீர் மரணங்களாக ஆக்கி விடாதே. உன்னை தௌபா செய்து உன்னிடத்தில் தௌபா செய்து உன்னை பொருந்திய நிலையில் வஃபாத்தாகக்கூடிய தௌஃபீகை எனக்கு நீ நல்கணும் ரப்பே என்பதாக நாம் அல்லாஹ்விடத்திலே இறையேற்ற வேண்டும். அப்போ திடீர் மரணங்களை சம்பவித்து வஃபாத்தாகிவிட்டவர்களையும் நாம் அதிகமாக இகழக்கூடாது என்பதை நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத் தருகிறது. பெருமானார் சொன்னார்கள், அஷ்ஹுஹதாஉ ஹம்ஸத்துன், இறைவழியில் ஷஹீதானவர்கள் 5 பேர். ஷஹீதுகள் என்பவர்கள் 5 வகையினர் இருக்கிறார்கள். ஒன்றாவதாக சொன்னார்கள், அல் மத்ஊன், பிளேக் நோயால வஃபாத்தானவங்களையும் ஷஹீதுன்னு சொன்னாங்க. அல் மபுத்தூன், வயிற்றுப்போக்கால் வஃபாத்தானவர்களும் ஷஹீதினுடைய அந்தஸ்தை அடைந்தவர்கள். பெருமானார் அடுத்து சொன்னார்கள், அல் கர்த், நீரில் மூழ்கி வஃபாத்தானவர்களும் ஷஹீதானவர்கள் தான். சாஹிபுல் ஹதுமி,
இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களும் ஷஹீத் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்ததாக சொன்னார்கள் அஷ்ஹீது ஃபீ சபீலில்லாஹ், இறைவழியில் போரிட்டு தங்கள் உயிரை நீத்தவர்களும் ஷஹீத் என்று சொன்னார்கள். ஷஹீத் என்பதை பல தரப்புகளை பெருமானார் வகைப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கட்டிட இடிபாடுகளிலும் நிலச்சரிவுகளிலும் வஃபாத்தானவர்களும் நீரில் மூழ்கி வஃபாத்தானவர்களுக்கும் ஷஹீதினுடைய அந்தஸ்து இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வயநாட்டினுடைய நிலச்சரிவுகளில் வஃபாத்தானவர்களும் வஃபாத்தான இஸ்லாமியர்களும் சுஹதாக்களினுடைய அந்தஸ்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ இந்த மாதிரி வஃபாத்தானவங்களுக்கு நாம செய்யக்கூடிய கடமை என்ன? ஒரு முஸ்லிமான அடியார்கள் இதுபோல பேரிடர்களை சந்தித்து கடுமையான மன உளைச்சலில் சிக்கி சிதறுண்டவர்களுக்கு இஸ்லாமியர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று பார்க்கும் போது முதல் வேலையா அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். ஹஜ்ரத் உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு சொல்றாங்க, பெருமானார் சில சஹாபாக்களோடு அமர்ந்திருந்தார்களாம். அப்போது ஒருவர் ஓடி வந்தாராம். ஓடி வந்து ஸைனப் ரலியல்லாஹுவினுடைய தூதுவர், ஸைனப் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய மகன். அவர் ஓடி வந்து சொன்னாரா, இந்த மாதிரி உங்க மகன் புள்ள பேரை ரொம்ப சீரியஸா இருக்கிறாரு, அது உங்கள்கிட்ட சொன்னாங்க, ரொம்ப அன்கண்டிஷனா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தகவலை பெருமானாருக்கு சொல்றாங்க. உடனே பெருமானார் இப்படி ஆறுதல் சொன்னார்களாம், இன்னல்லாஹ மா அஹத வலஹு மா அத்தா, ரப்பு தான் கொடுத்தான், ரப்பு தான் எடுக்க போறான். இலா அஜலி முஸம்மா, அல்லாஹ் தஆலா எல்லா ஆத்மாக்களுக்கும் சில தவணைகளை வைத்திருக்கிறார், சில கால நிர்ணயங்களை வைத்திருக்கிறார். ஃபல்யஸ்பிர் வல்யஹ்தசிப், ரொம்ப பொறுமையா இருக்க சொல்லுங்க, அல்லாஹ்விடத்தில் நன்மையை ஆதரவு வைக்க சொல்லுங்கள். ரப்பு ஒன்றை எடுக்கிறான் என்று சொன்னால் இதற்குரிய பகரத்தை உலகத்தில் கொடுப்பான் அல்லது மறுமையில் மிகப்பெரிய பலனை கொடுப்பான். ஆறுதலாக இருக்க சொல்லுங்கள் என்று பெருமானார் சொல்லி அனுப்பினார்கள் என்ற செய்திகளை நாம் ஹதீஸ்களின் மூலம் பார்க்க முடிகிறது. துன்பம் இழைக்கப்பட்டவர்கள், துன்பத்தில் ஆழ்ந்தவர்களுக்கு நாம் முதலில் செய்ய வேண்டிய கடமை அவர்களுக்கு நல்ல ஆறுதல்களை எடுத்துக் கூற வேண்டும். இரண்டாவது நம்ம செய்யக்கூடிய விஷயம், அந்த துன்பத்துல இருந்து அவங்களை எப்படியாவது மீட்டெடுக்கணும். அதுவும் ஒரு முஸ்லிமானவர்களின் மீது கடமையாக இருக்கிறது. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு உமையாவினுடைய அடிமையாக இருந்தார்கள். உமையா குஃப்ரினுடைய இறை நிராகரிப்பினுடைய உச்சகட்டத்தில் இருந்தவர். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹுவை படுக்க வைத்து கற்களை எல்லாம் பாறைகளை எல்லாம் மேலே போட்டு கடுமையான வெயிலில் நிறுத்தி வைத்து துன்புறுத்தியவன் தான் உமையா. இந்த உமையாட்ட அடிமையா இருந்தாங்க. ஒரு தடவை பெருமானார் சொன்னார்களா, عندما بلغه ما يلقى بلال من التعذيب لو كان عندي شيء لقطعنا بلالا. பெருமானார் சொன்னாங்களா, இந்த பிலாலை போட்டு இந்த இவ்வளவு கொடுமைப்படுத்துறாரு, எந்த மட்டும் காசு பணம் இருந்துச்சுன்னா பிலால் ரலியல்லாஹு எப்படியாவது அந்த ஆட்ல இருந்து விலைக்கு வாங்கி உரிமை விட்டுருவேன்னு சொல்லி பெருமானார் சொன்னார்களா. இந்த செய்தியை அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. ஒரு தடவை அபூபக்கர் ரலியல்லாஹு நடந்து போனா பிலால் ரலியல்லாஹு அந்த உமையா போட்டு ரொம்ப கொடுமை பண்ணிட்டே இருந்தான். அப்போ அந்த நேரத்துல ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, நேரா அவர்கிட்ட போனாங்க. அஷ்தரி பிலால், நான் பிலால விலைக்கு வாங்கிக்கிறேன், எனக்கு கொடுக்குறியான்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே அவர் சொன்னாரா, மொத்தம் இவருக்கு விலை 5 ஊக்கியா தங்கம் கொடுக்கணும்னு சொன்னாராம். அது மிகப்பெரிய பணம். 5 ஊக்கியா தங்கம் கொடுத்தாதான் நான் இவர் உனக்கு தருவேன்னு சொன்னாங்களாம். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு 5 ஊக்கியா தங்கத்தை கொடுத்துட்டு பிலால் ரலியல்லாஹு விலைக்கு வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கு பின்னாடி இந்த உமையா சொன்னானா, 1 ரூபாய்க்கு கேட்டிருந்தா கூட இந்த ஆளை கொடுத்திருப்பேன். கருப்பு நிறத்த அடிமை, கடுமையான கருப்பானவர், ஒரு விலைக்கு போகாதவர்,
ரூபாய்க்கு கேட்ட ஊக்கியாவுக்கு கேட்டிருந்தா கூட இந்த ஆளை உனக்கு கொடுத்துருப்பேன். 5 ஊக்கியாவுக்கு போய் வாங்கிட்டியே, நீ ஏமாந்துட்டேன்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு உமையா சொன்னாரா. உடனே உமையா அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, லவ் அபைத்து இல்லா ஊக்கியத்தன். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, லவ் அபைத்தும் இல்லா மெத்த ஊக்கியத்தன் அகத்தும். 100 ஊக்கியாவுக்கு இவரை வித்திருந்தா கூட நான் காசு கொடுத்து வாங்கிருப்பேன்னு சொன்னாங்களா அபூபக்கர் ரலியல்லாஹு. 1 ரூபாய் இல்ல, 100 ஊக்கியாவுக்கு கொடுத்து நீ கொடுத்திருந்தாலும் சொல்லி இருந்தாலும் கூட இந்த பிலாலை நான் மீட்டெடுத்திருப்பேன். நீ பிலாலை செய்யக்கூடிய கடுமையான துன்பம் என்று சொல்லிவிட்டு பிலாலை எல்லாம் மீட்டு கொண்டு போய் நேர ரசூலுல்லாஹ் விட்டு சொன்னாரா, இன்னஹு ஹுர்ருன். யா ரசூலல்லாஹ், இந்த நிமிடத்திலிருந்து இந்த பிலாலை நான் உரிமை விட்டுட்டேன். நினைத்திருந்தால் தனக்கு அடிமையாக வைத்திருக்கலாம். பெருமானாரே, நீங்கள் ஒரு முஃமின் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், என்னிடத்தில் பணம் இருந்தால் நான் மீட்டிருப்பேன் என்று சொன்னீர்கள். என்னிடத்தில் பணம் இருந்தது, நான் மீட்டி விட்டேன் என்று சொல்லிவிட்டு பிலால் ரலியல்லாஹு மீட்டு விட்டு போனார்களாம். ஒரு முஃமின் துன்பத்தில் இருக்கும் போது மீட்டெடுக்குமாறு நாம் செய்ய வேண்டும் அல்லது அடுத்தவர்களை வலியுறுத்த வேண்டும். அதே துன்பத்தை தான் இன்று கேரளத்தினுடைய நிலச்சரிவில் சிக்கியிருக்கக்கூடிய அந்த மக்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் அல்லது அடுத்தவர்களையாவது மீட்டெடுக்க வேண்டும் என்பதாக வலியுறுத்தக்கூடிய கடமை என்பது நம்மிடத்தில் இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக மனிதநேய பான்போடு நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு நிறைய செல்வங்களை கொடுத்திருக்கிறான், நிறைய வசதிகளை கொடுத்திருக்கிறான், நிறைய ஆரோக்கியங்களை கொடுத்திருக்கிறான். இன்று பார்த்தால் அந்த மக்களுக்கு தந்தை இல்லை, தகப்பன் இல்லை, சொல்வதற்கு சில குழந்தைகளும் கூட, ஈன்ற குழந்தைகளையும் கூட அந்த தண்ணீர் அடித்து சென்று விட்டது. குழந்தைகள் நிலச்சரிவிலே சிக்கி விட்டார்கள். கடுமையான சூழல். ஒருவர் பேட்டி கொடுக்கிறார், என்ற வீடு போய், என்ற சொத்துக்கு போய், இடத்தில் என்ற வீட்டின் தாக்கோல் மாத்திரம் உண்டு, என்ற வீட்டினுடைய சாவி மாத்திரம் என்கிட்ட இருக்குது, எல்லாம் போயிருச்சு, சாவி மாத்திரம் நான் வச்சிருக்கிறேன்னு சொல்லி கடுமையான மன உளைச்சலோடு அவர் பேட்டி கொடுப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்க முடிகிறது. அந்த மக்களுக்கு நாம் மனிதநேய பண்போடு உதவி செய்ய முன்வர வேண்டும். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் கடுமையான பஞ்சம் நிலவி கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லாம் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்களா, இன்ன ஸமாஅல்லம் தம்துர் வ இன்னல் அர்தல்லம் தன்புத். வானத்திலேயும் மழை இல்ல, பூமியிலேயும் எந்த விளைச்சலும் இல்ல, கடுமையான மன உளைச்சல்ல இருக்கிறோம். அது அதற்கு நாசல் ஹலாக்கு, வீடு போச்சு, எல்லாம் போச்சு, சாப்பிடுறதுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, கடுமையான அழிவை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். நாங்க என்ன செய்யறதுன்னு சொல்லும் போது அங்கே பெருமானார் அங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, இன்சரிஃபு வஸ்பிரு, எல்லாம் போங்க, பொறுமையா இருங்க, ரொம்ப நம்ம கஷ்டத்தை நீக்கி தருவான், இங்க எல்லாம் பொறுமையா இருங்கன்னு சொல்லி அன்று ஜனாதிபதியாக இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு எல்லாத்தையும் அனுப்பி வச்சாங்களாம். கொஞ்ச நாள் தான் ஆச்சு, ஒரு மிகப்பெரிய புழுதி பறக்கிறது மதீனா முழுவதும். மதீனா முழுவதும் கடுமையான புழுதி பறக்கிறது. மக்கள் எல்லாம் பூகம்பம் ஏதோ வந்து விட்டதோ என்று பயந்து கொண்டு வெளியே வருகிறார்கள். பார்த்தால் மதீனாவினுடைய ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹுவினுடைய வீட்டில் தொடங்கி கிட்டத்தட்ட ஷாம் தேசம் வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 ஒட்டகங்கள் நின்று கொண்டிருக்கிறது. ஒட்டகம் முழுவதும் தானியங்கள், கோதுமைகள், ஜைத்தூன் எண்ணெய்கள் என்ற உணவுப் பொருட்கள் தாராளமாக கிடைக்கிறது. இதை பார்த்தோட மக்களுக்கு எல்லாம் சந்தோஷமாயிருச்சு. வரலாற்றுல எழுதுறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு மதீனாவுடைய பஞ்சத்துக்கு முன்னாடிதான் ஷாமுக்கு வியாபாரமா போயிருந்தாங்களா, நல்ல லாபம் கிடைச்சிச்சா. அந்த லாபம் எந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா 1000 ஒட்டகத்தின் மீது கொண்டு வந்தார்களாம். ஒரு ஒட்டகை அவர்களினுடைய வீட்டில் நிற்கிறது என்று சொன்னால் 1000வது ஒட்டகம் ஷாம் தேசத்தில் நின்று கொண்டிருந்தது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். வியாபாரிகள் எல்லாம் வந்து விட்டார்கள். உஸ்மானே, நீங்க கொண்டு வந்த வியாபார சரக்கு பொருளை எங்கள்கிட்ட வித்துருங்க, உள்ளூர் வாசிகள்கிட்ட கொடுங்க, வெளியூர் வாசிகள்கிட்ட கொடுக்காதீங்க. ஏன்னு சொன்னா மதீனால கடுமையான பஞ்சமா இருக்குது, நாங்க தேவையில்லவங்களா இருக்கிறோம், எங்கள்கிட்ட வித்துருங்கன்னு சொன்னாங்களாம்.
அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு கேக்குறாங்க, கமர்பாபு அலத்த மணிலதி இஷ்தரைத்தபி, சரி என்னுடைய சரக்கு பொருளுக்கு எவ்வளவு லாபம் கொடுப்பீங்கன்னு கேட்டாங்களாம். உடனே அவங்க சொன்னாங்க, திர்ஹமும் திர்ஹமைனி இப்படி திர்ஹமைனி, ஒரு திருகத்துக்கு எங்கள்கிட்ட வித்தீங்கன்னா நாங்க 2 திருகம் தரேன்னு சொன்னாங்களாம். திரும்ப அவங்க சொன்னாங்களா, ஆழ்த்தானி கைருக்கும் சியாதா, உங்களை விட ஒருத்தர் நல்ல லாபம் தரேன்னு சொல்லியிருக்கிறேன், அதனால உங்களுக்கு நான் விற்கலன்னு சொன்னாராம். திரும்ப அவங்க 3 திருகம் தரேன்ட்டாங்களா, இல்லைன்ட்டாங்களாம். உங்களை விட ஒருத்தர் இன்னும் அதிகமா தரேன்ட்டாரு. 4 திருகத்துக்கு கேட்டாங்க, 5 திருகத்துக்கு கேட்டாங்க, 5 வரைக்கும் வந்துட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு உங்களை விட ஒருத்தர் நல்ல லாபம் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு, இல்லைன்ட்டாங்களாம். கடைசியில எங்களை விட இதை விட லாபம் தரது யாரு இருக்கிறா, ₹1 5 நாங்க லாபம் தரோம்னு சொல்றோம், எங்களை விட யார் தரான்னு கேட்ட போது உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்களா, அல்லாஹ் தருவதாக வாக்களித்து இருக்கிறார். மஜாஅ பில் ஹஸனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, இறைவன் நீங்கள் 1 கொடுத்தால் 10 கொடுப்பதாக திருமறையிலே வாக்களித்திருக்கிறார். நான் உங்களுக்காக வேண்டி ₹1 கொடுத்தேன்னு சொன்னார், ரப்பு நம் நாளை மறுமை நாளிலே ₹10 எனக்கு 10 அல்ல 10 மடங்கையும் தாண்டி கூலியை கொடுப்பதாக எனக்கு வாக்களித்திருக்கிறார். எனக்கு அவனுடைய விற்கிறதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன்னு சொன்னாங்களா. 10 திர்ஹம் தருவதற்கு எங்களிடத்தில் வசதி இல்லை என்று சொன்ன போது உஸ்மான் ரலியல்லாஹு தன்னிடத்தில் இருந்த எல்லா சரக்கு தானியங்களையும் அந்த மக்களிடத்தில் தேவையுள்ளவர்களுக்கு கொடுத்து சொன்னார்களாம், இந்த மொத்த சரக்கினுடைய அந்த தானியங்களினுடைய நன்மைகளையும் நாளை மறுமை நாளிலே நான் அல்லாஹ்விடத்திலே பெற்றுக் கொள்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போனார்கள் என்ற வரலாறுகளை பார்க்க முடிகிறது. கணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு கடுமையான நிலச்சரிவிலே கடுமையான பாதிப்புகளுடன் இங்கே உயிர் சேதங்கள் மாத்திரமில்லை, பொருளாதார பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது. வீடுகள் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது, தங்குவதற்கு வீடு இல்லை. அங்கே ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், நீங்கள் எத்தனை நாட்கள் எங்களை முகாம்களிலே தங்க வைத்திருப்பீர்கள், ஒரு நாளுக்கு பின்னால் எங்களையும் அனுப்பி விடுவீர்கள், நாங்கள் எங்கு போய் தங்குவது, எங்களிடத்தில் எங்களுடைய வீட்டின் சாவியை தவிர ஒன்றும் இல்லை, நாங்கள் நிற்கதியாய் இருக்கிறோம் என்று அவர்கள் கண்ணீர் மல்க சொல்லி இருக்கிறார்கள். ஒரு முஸ்லிமுக்கு உதவக்கூடிய பண்பு என்பது மற்ற முஸ்லிம்களிடத்தில் இருக்க வேண்டும். அல் முஸ்லிமுல் முஸ்லிமி அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு சகோதரர். அந்த சகோதரர்கள் இன்று கடுமையான மன உளைச்சல்களிலும் துன்பங்களிலும் சிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவக்கூடிய பொறுப்பு இந்த இஸ்லாமியர்கள் அனைவர்களுக்கும் உண்டு. ஆகவே தங்களால் முடிந்த நிதியை இந்த மக்களுக்காக வேண்டி நாம் கொடுப்பதற்கு முன்வர வேண்டும். அதற்குரிய தயாரிப்புகளையும் நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே அவர்களுக்கு உதவும் போது இதனுடைய மொத்த கூலிகளையும் ரப்பு தருவான் என்பதாக இறைவன் வாக்களித்திருக்கிறான். ஆகவே இன்றைய ஜும்மா வசூல் என்பது வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக வேண்டி மட்டும் என்பதாக தமிழகம் முழுவதும் ஜமாத் உலமா சபையின் சார்பாக வசூலிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மா வசூல் முழுவதும் அந்த கேரள மக்களுக்காக வேண்டி வழங்கப்படக்கூடியதாக இருக்கிறது. தங்களால் முடிந்த அளவிற்கு தாராளமாக அவர்களுக்கு வழங்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் ஹாதர்கள் சுன்னத்துல் உலூம். அஸ்ஸலாமு அலைக்கும்.